வணக்கம். நீங்க நினைக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணுமா? உங்களுக்கும் சில எய்ம் எல்லாம் இருக்கு இல்லையா? பிசினஸ் ரன் பண்ணலாம், இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நிறைவேறும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும். கண்டிப்பா ஆசை இல்லாத மனுஷங்களே இருக்க முடியாது. பெண்கள் முக்கியமா என்ன அப்படின்னா படிச்சுட்டோம், அடுத்து என்ன பண்ணும், இப்போ வேலைக்கு போறீங்க, அது ஓகே. ஸோ தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கனவுலாம் எப்படி நம்ம நிஜமாக்குறது? அதே மாதிரி நான் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், எவ்வளவு என்னால் சேமிக்க முடியும், அதெல்லாம் எனக்கு 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணுமா, என்ன பண்ண முடியும்? ஓகே, நான் ஒரு எக்கனாமிஸ்ட் ஆனுமா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கனவுல இருக்கு. இல்லை நான் போய் வெளிநாட்டில் இந்த பர்டிகுலர் காலேஜில் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின் பாயிண்டாக நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணால் நீங்கள் அது அட்டைன் பண்ண முடியும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் ப்ரூஸ் லிப்டன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போவுமே நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, நம்ம மைண்டில் சப்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸ் 2 மைண்ட் இருக்கும். 2 மைண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை செய்கிறது எது அப்படின்னா ஆள் மனசு அப்படின்றது தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவோம். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் 95% வேலை செய்யும், 5% மட்டும்தான் கான்ஷியஸ் ஆயிரும். அப்போ 95% நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அது சேர்த்தா கண்டிப்பா சக்சஸ் அப்படின்றது வந்தே தீரும். டைப் ரைட்டிங் எடுத்துக்கிறங்க, அதுவும் அப்படித்தானே. ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணுவீங்க, செகண்ட் டைம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கீ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீபோர்ட்ல நீங்க டைப் பண்ணுவீங்க. எப்படி ரெஜிஸ்டர் ஆயிடுது. இப்போலாம் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியுங்களா? தூங்கும் போது தான் அது அதிகமாக வேலை செய்யும். ஸோ நீங்கள் ஏதோ நினச்சிட்டு இருப்பீங்க, லாஸ்ட்டாக ஒரு மூவியை பார்த்துட்டு படுத்திருப்பீங்க, பட் அதுதான் உங்களுக்கு கனவுல வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், தூங்குறதுக்கு முன்னாடி டைரி உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, பெட் பக்கத்துலேயே. நாளைக்கு நான் என்ன பண்ணலாம், ஸோ என்னோட கனவு என்ன, இது எப்படி நான் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கிறங்க. அந்த நோட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜினேஷனுக்குள்ளே போங்க. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எந்த விஷயத்த நீங்கள் ரிப்பீட்டடாக அதிகமாக திங்க் பண்ணியிருக்கீங்களோ அது நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அது நடந்திருக்கும். என்னோட லைஃப்லேயுமே நான் நடந்திருக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணோம் அப்படின்ற எங்களோட நோக்கம் இருந்தது. நாங்கள் டெய்லி ஸ்டிக்கி நோட்டில் எழுதி வச்சுருப்போம், அதை பற்றியான ஐடியாஸ் டைரியில் எழுதுவோம், அதை பற்றி என்ன பண்ணலாம் ஸ்டெப் எடுத்துகிட்டே இருந்திருக்கோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸை நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ்லேயுமே நாங்கள் நிறைய புக்ஸ் படிச்சுட்டே இருக்கோம். எப்படிலாம் நம்மளே மோல்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது எல்லாமே நீங்கள் பண்ணிப்பாரு.